விசிகாவின் ஆட்சி கோட்டையில் மலர வேண்டும். அப்போதுதான் நமக்கான உரிமை, நமக்கான அந்த பாகுபாடு சரி செய்யப்படும். இத்தனை காலத்திலும் பணத்தால் இன்றைக்கு எத்தனையோ கோடிகளை கொடுப்பது தன் கூட்டணியில் சேர்ப்பதற்கு பலர் அவருக்காக விழி மீது என்னமோ சொன்ன மாதிரி வழி வைத்து காத்திருக்கிறாங்க. தொல் திருமாவளவனே, உங்கள்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களெல்லாம் தூக்கி வீசுங்க, நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் போராடுங்க. தமிழ்நாட்டை ஆளுவது பிராமணர்ல, திராவிடம் தமிழ்நாட்டை ஆளு. அதுதான் ஓன்ட்ட தான் கேட்கிறேன். உனக்கு தான் 60. நீ பிராமணர்களை குறை சொல்லாத. அவர்கள் ஆளவில்லை, ஆள்வது நீ. 2026 திமுகவின் வெற்றி தோல்வை நிர்ணயிக்கும் இடத்தில் இருப்பது மாபெரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது தலைவர் தொல் திருமாவளவன் தான். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஜெம் தொலைக்காட்சியில் மூத்த நெறியாளர் சுபியான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஒரு பரபரப்பான செய்தினா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையை ஒரு முழக்கமாக வைத்து அரசியல் செய்து வந்தார். 25 ஆண்டுகால அவருடைய அரசியல் பயணத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கோட்டையில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய கொடி பறக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கான உரிமையை நம்மால் பெற முடியும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். ஸோ அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான சாத்தியக்கூறு எந்த ஆண்டு அந்த கட்சிக்கு நிறைவேறும் என ஒரு வாய்ப்பு இருக்கின்றது? அதாவது தொல் திருமாவளவனுடைய ஆசை விபரீதமான ஆசை ஒன்றுமில்லை. ஒரு தலைவன் தனது சமூக மக்களுக்காக, உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தொல் திருமாவளவனுடைய அவர்களுடைய விவகாரத்தை நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வஞ்சிக்கப்பட்ட சக்திகளாகவே தலித்துகள் மாறி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் வாக்குகளை கொண்ட ஒரு பெரும் சக்தி தலித் சமூகம். அவர்களை அருந்ததிகளாகவும் பறையர் சமூகமாகவும் பல்லர் தேவேந்திர குல வேளாளராகவும் பிரித்து சுகவாழ்வு காண்கிற அரசியல் எத்தர்களிடத்தில் இருந்து இந்த தலித் சக்திகள் ஒருங்கிணைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்தியாவினுடைய அரசியலில் பார்க்கின்ற போது ராமதாஸ் அதாவாலே, கன்சிராமுக்கு பின்பு மாயாவதி, பஸ்வான், இன்னைக்கு அவருடைய பையன் ராம்நிவாஸ் பஸ்வானுடைய மகன், இப்படி பெரும் தலைவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு கட்சியில் தங்களுடைய தலித் விடுதலை முழக்கங்களை அடகு வைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டின் ஒரு தலைவர் மட்டுமல்லாமல் ஒரு தேசிய இயக்கத்தின் தலைவராக தொல் திருமாவளவன் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக தங்களை அவர்கள் நிலைநிறுத்தி வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டால், நான் ஒரு பத்திரிகையாளனாக என்ன பார்க்கிறேன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், இன்றைக்கும் கோயில்களுக்கு செல்ல முடியாத ஒரு சமூகம், கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், ஒதுக்குதலுக்கும் நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் குரலாக சில இளைஞர்கள் பேசுகின்ற போது அவர்கள் ரவுடீசத்திலும் கட்ட பஞ்சாயத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்று எல்லா சமூகமும் எல்லா மதங்களும் விடுதலை சிறுத்தைகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தலித் சமூகத்தை புறம் தள்ளுகிற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2000 வருஷத்திற்கு முன்பு பூரணக்குடிகளாக வாழுகின்ற அந்த சமூகம் தன் உரிமைகளுக்காக போராடுவதின் வெளிப்படையாகத்தான் தொல் திருமாவளவன் இந்த வலுவான கருத்தை மையப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதாவது அவர் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, என்னதான் ஆளுங்கட்சியில் விசிக இடம்பெற்று இருந்தாலும் அவர் சார்ந்துள்ள சமூக மக்களுக்கு அரசு அதிகாரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள், திணறல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்தாலும் கூட அந்த பிரச்சனை களையப்படுவதில்லை. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னாக்கா, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய கொடி கோட்டையில் பறந்தால் மட்டுமே இவை அனைத்துக்கும் தீர்வு ஏற்படும். அதற்கான காலம் விரைவில் விடிவு காலம் வரும் என்று நிச்சயமாக நீங்கள் சொல்வதில் அபிலாசைகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். அதை நோக்கிய பயணத்தில் என்ன தொய்வு இருக்கிறது என்பதையும் நாம் பேச வேண்டும். குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களையும் பேராசான் அம்பேத்கர் அவர்களையும் தமிழின போராளிகள் விடுதலைக்காக போராடும் அனைவரையும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் பேசுகிற ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்தாலும் கூட உண்மையில்
வாக்கு வங்கியாக மட்டுமே பெரியாரையும் பேராசான் அம்பேத்கரையும் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு ஒளிவே இல்லை. கண்டிப்பா திரு கருணாநிதி அவர்களை போன்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சாணக்கியன் எவனும் இல்லை. கண்டிப்பா அவரை போன்று பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரையும் உயர்த்தி பிடித்தவர் எவரும் இல்லை. ஆனால் உண்மையில் கருணாநிதி ஒரு அரசியல் தலைவராகத்தான் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாரே தவிர தந்தை பெரியார் அவர்களை போன்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் காவலனாக அவர் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் 1967 இன்றைக்கு 2020 வரை அவர் வாழ்ந்து மரணிக்கும் காலம் வரைக்கும் வாழும் ஆசான் பெரியாதனாக அவர் வாழ்ந்திருப்பார். கண்டிப்பா. எங்க தவறு நடந்துவிது என்றால், திமுக ஆட்சி, திராவிட கட்சிகளின் ஆட்சி 1967 2024 வரைக்கும் சற்றேறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல் நெருங்கி வரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பொதுக்குளங்களுக்கு செல்வதற்கு தலித்துகளுக்கு இடையூறு இருக்கிறது. இன்றைக்கும் விழுப்புரம், நெகமம் போன்ற ஊர்களில், மதுரையிலே பல ஊர்களில் முடிவெட்டுவதற்கு தலித்துகளுக்கு அனுமதி இல்லை. 2024 தான் அந்த கொடுமை நடக்குது. செவ்வாய் கிரகத்தில் தான் நம்ம அனுப்புகிற ஊரில் தான் நடக்குது. நான் திருப்பி இதை பேசுகிறேன். இன்றைக்கும் இரட்டை கோலை முறை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கும் வேங்கை வயல் போன்ற ஊர்களே மலம் கலக்கப்படுகிறது. நீதி மறுக்கப்பட்டு கடைசியில் அதே சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞனே குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். நிரபராதி குற்றவாளியாக்க முயற்சிப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதாவையும் ஜனசங்கத்தையும் பேசுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. திமுகவுக்கு மற்ற கட்சிகளும் ஏன் உரிமை கிடையாது? இவ்வளவு காலம் இந்த மண்ணை ஆண்ட பின்பும், நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா. இவ்வளவு நீண்ட அதிகாரத்தில் கொண்டு ஜிடிபியில் வளர்ந்து தென்கிழக்காசியாவிலே நேற்று ஒரு ஆங்கில கட்டுரையை படித்தேன். தமிழ்நாடு தனியாக ஒரு தேசமாக உருவானால் அவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்ற ஒரு கட்டுரையை படித்து எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். என்னுடைய தாய்மண் அவ்வளவு சிறப்பானதா? ஆனால் என் தாய்மண்ணில் என்னுடைய சக கூட்டாளி சாதியினால் கேவலப்படுத்தப்படுறானே. நான் ஒரு கொள்கையை சார்ந்தவன், விஜயபாலன். அதை நான் சமாதானம் செய்ய மாட்டேன். என்னுடைய கொள்கை நான் சமாதானம் பண்ண மாட்டேன். ஆனால் நீனும் நானும் ஒன்று தான். நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன மதம் ஜாதின்னு உனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பணத்தை தூக்கிட்டு வெள்ளூர் பக்கத்தில் தண்ணிக்கு மேலே போகிறான்டா. கேட்டால் அவனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்கிறான். ஏன்னா இதா தமிழ்நாடு? இதை வச்சியா ஜிடிபி வளர்ச்சி கொண்டு வந்தா? தொழில் திருமாவளவன் அவர்களை நீங்கள் ஒரு முறை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருமாவளவன் அவருடைய குரல்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லை. நிச்சயமாக அது நடக்கும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். இல்ல, அவரோட ஆதங்கத்தை ஒரே ஒரு விஷயத்தை அடுத்த கேள்விக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். விஜயபாலன், புதுக்குளத்தில் தண்ணி எடுக்கிறது, இரட்டை கோல முறை, பாபர் ஷாப்பில் முடிவெட்டுறதை எல்லாம் உரிமை கொடுக்காத இந்த திராவிட இயக்கங்கள் அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை. ஏன்? பறையருக்கு இடமில்லை. இதற்கு கூட்டணியில இடம் பெற்றுள்ளது. திமுக உடனடியாக அரசு என்ன செய்யணும்? அனைவருக்குமான ஒரு, நீ அனைத்து அர்ச்சகர் ஜாதின்னு பிராமணனை மட்டும் கருத்து சொல்றிய, அது விடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதுல எல்லா ஜாதியும் வர்றான். அதுல பறையர் சமூகம் மட்டும் இல்லை, அருந்ததி மட்டும் இல்லை, எல்லா சமூகமும் பூஜை செய்ய முடியாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? பூஜை செய்யக்கூடாதுன்னா தலித்துகளை மட்டும் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. நாடாரோ, செட்டியாரோ, அல்லது வன்னியரோ, கவுண்டரோ, தேவரோ, முத்திரையரோ யாருமே உள்ள போகக்கூடாது. பிராமின்ஸ் மட்டும்தான். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தலித் சமூக மக்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு இடமில்லை. அப்போ 2016 அதிகார பரவலாக கூட்டணி அமைச்சாங்க. அதில் தோல்வி கண்டது. இன்னைக்கு முதல் விவகாரம் பொது கான்ஸ்டியூவன்சியில், பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட வேண்டும். இவங்க என்ன செய்றாங்க? ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்குறானி தமிழ்நாட்டில். அப்ப நீ என்னன்னா, அதிக பறையர் சமூகமும் அதிக தலித் சமூகம் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் நீ நிற்கணும். ஏன் நிற்கக்கூடாது? ஒரு பிராமணர் ஏரியாவில் ஏன் நிற்கக்கூடாது? ஒரு நாடார் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில ஒரு பொது தொகுதியிலேயே தலித்து நிறுத்தக்கூடாது? ஒரு வன்னியர் தொகுதியிலேயே தலித்து நிறுத்தக்கூடாது? ஒரு கவுண்டர் தொகுதியிலேயே நிறுத்தக்கூடாது? ஒரு முத்திரையர் தொகுதியிலேயே நிறுத்தக்கூடாது? ஒரு முக்குளத்தோர் தொகுதியிலேயே நிறுத்தக்கூடாது? ஒரு முஸ்லீம்கள் தொகுதியிலேயே நிறுத்தக்கூடாது? சென்னை போன்ற பொது தொகுதிகளை ஏன் நிறுத்தக்கூடாது? இதை செய்யறது ஜனசங்கம் அல்ல. நல்லா கவனிங்க சார், தப்பா பேசக்கூடாது சார். ஜனசங்கம் மீது, RSS மீது, பிஜேபி மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம் சார். திமுக தான் சார் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மற்ற கட்சியை விட்டுருங்க சார். சொல்லியிருக்காரு. தலித் சமூகம்
சந்திக்கின்ற இந்த ஜாதிய கொடுமைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பல முறை நான் தெரிவித்து உள்ளேன். ஆனால் தெரிவித்து இருந்தும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அதனால் முற்றுப்புள்ளி எதுவாக இருக்கும் என்றால் விசிகாவின் கொடி கோட்டையில் பறக்க வேண்டும், விசிகாவின் ஆட்சி கோட்டையில் மலர வேண்டும். அப்போதுதான் நமக்கான உரிமை, நமக்கான அந்த பாகுபாடு சரி செய்யப்படும் என்று தெரிவிச்சுக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் 2 பெரிய ஜாதி கட்சி, ஒன்று பாமக, இன்னொன்று விசிகா. இந்த 2 ஜாதி கட்சியும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்களா? ஆனால் அது ஒரு துரதிர்ஷ்டம் சார். விஜயபாலன் சார் மறைந்து போன பழனி பாபாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். யார் கட்சி? டாக்டர் ராமதாஸ். டாக்டர் அப்படின்னு தான் கூப்பிட்டார். அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய சித்தாந்தம் உயர் சாதியான அணுகுமுறைகளில் எப்போதும் மெம்பராக கூடாது என்றுதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தலித்து தலைவர்களே சகாவில் போய் பங்கேற்கக்கூடிய நிலை உருவானது. பல்லர் என்றால் ஒரு கேவலமான பேர் அல்ல. பல்லர் நிலப்பகுதியிலே வாழுகின்ற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இன்றைக்கும் சவுத்தில் அடிமைப்படுத்தப்படுகின்ற போது அவர்களை ஒட்டிய பொருளாதார நிலைமையில தான் தலித் மக்களைக்கு ஒட்டிய அதே வாழ்க்கை முறையை தான் வன்னியர் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் மாதிரி எல்லாரும் கோடானு கோடியா வாழலை. சாதாரண கூலிகள் தான். எங்க விழுப்புரத்தில், திண்டிவனத்தில் இந்த 2 தமிழ் குடிகளுக்கு மத்தியில் ஏன் இவ்வளவு பிரிவினை? 2 தமிழ் குடிகள் தான், ஒரே குடி தான். இப்போ என்னுடைய கொள்கைப்படி ஜாதிலாம் கிடையாது, என் கொள்கைப்படி மதமும் கிடையாது. நல்லா கவனிங்க. நான் அப்படி ஒரு ஆள். நீங்கள் என்ன ஒரு சமூகத்துக்குள்ளே அடையாளப்படுத்திக்கலாம். சுஃபியான்னு சொன்னால் நீங்கள் எனக்கு போடலாம். என் கொள்கை இருக்குது பற்றிலா, என் கொள்கை சாதி மதம் கிடையாது. கொள்கை உண்டு. எம்மதமும் சம்மதம் இல்லை, எல்லாத்தையும் வணங்குறவும் இல்லை. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, அப்புறம் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சாதிக்கு அப்பாற்பட்டவனாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எளிய பின்னணி கொண்ட மக்கள் தான் வன்னிய மக்களும் தலித் மக்கள். அந்த மக்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது மக்களுக்குள்ள. ஆனால் அந்த பாகுபாடை உருவாக்குகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக வடதமிழ்நாட்டில் இவர்களை பிரித்து ஆட்சி செய்வது தான் இவர்களுக்கு முக்கியம். ஆமாம், இவர்களை பிரித்து பிரித்து வன்னியர்களுக்குள் தலித் மக்களுடைய எதிர்த்தன்மை, தலித் மக்களுக்குள் வன்னியர். ஏன் அந்த 2 மக்களும் சாதாரண மக்கள். தலித்தும் வன்னியரும் ஒற்றுமையாக இருந்தாலே இருப்பாங்க. இருந்து தேர்தல் சந்திச்சாலே ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. நீங்க எளிமையான மக்கள்கிட்ட போய் பாருங்களேன், இந்த கிராமத்து மக்கள்கிட்ட பாருங்களேன். 2 பேரும் ஒண்ணா உட்காந்து தீ குடிப்பாங்க. நீங்க விழுப்புரத்துல, திண்டிவனத்துல, அந்த பக்கம் மரக்கான அந்த பகுதியெல்லாம் பாருங்களேன், ரொம்ப சாமானியமா உட்காந்துருப்பாங்க. அதை கேட்டால் நான் வன்னியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே இப்படிப்பட்ட அரசியல் வரும்போது போட்டி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தலித்துகளுக்கான உரிமை நிலைநாட்டப்படும். மரியாதைக்குரிய திருமா அவர்கள்ட்ட கேட்குறேன், 2 MP சீட்டோட உங்களுக்கு நின்று போவாது. திருமா அவர்களை மறுபடியும் கேட்குறேன். இதே போன்று முஸ்லீம் தலைவர்களும் இப்படித்தான் போய்விட்டார்கள். அவர்கள் அனைவரும் இவர்கள் வஞ்சித்து மதவாதம் 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 என்ற பாஜகவை காரணம் காட்டியே ஊழல்களும் சாதித்துவேஷமும் உரிமைகள் மறுக்கப்படுவதும் தலித்துகளுக்கு தொடர்கதையாகி வருகிறது. முதலிலே திருமா அவர்களுக்கான ஒரு என்னை விட வயசில் மூத்தவர், பெரியவர், ஒரு அறிவுஜீவி, ஒரு மிகச்சிறந்த ஆண்மை. நாம் அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட திருமாவளவன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடே நாம் சொல்வது, தயவு செய்து இனி உங்களுக்கு ஒன்றும் பெருமை தேவையில்லை. உங்களை எல்லோரும் அடையாளப்படுத்தி விட்டார். கண்டிப்பாக. திருமா என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவர் எம்பியா இருந்தால்தான் நாங்கள் மரியாதை கொடுப்போம், எம்எல்ஏ இருந்தால்தான் மரியாதை கொடுப்போம் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு நல்ல ஆளுமை மிக்க தலைவர். அவர் மரணிக்கும் வரை இன்னும் அவர் 100 ஆண்டு காலம் வாழுவார் வைத்துக் கொள்வோம். அது எனக்கு தெரியாது. அத்தனை காலத்திலும் பணத்தால் இன்றைக்கு எத்தனையோ கோடிகளை கொடுப்பது தன் கூட்டணி சேர்ப்பதற்கு பலர் அவருக்காக விழி மீது என்னமோ சொன்ன மாதிரி வழி வைத்து காத்திருக்கிறார். வழி மீது விழி வைத்தா காத்து கொண்டிருக்கிறார். திமுகவுல விடுதலை சிறுத்தைகள் தான் இப்ப பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்னைக்கு 10,000 கோடி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆள். ஆனாலும் திருமாவளவன் இன்றைக்கும் ஒரே கொள்கையிலே சனாதன எதிர்ப்பு, சாதி அழிப்பு இப்படிதான் பேசுறாரு. அது திமுகவிலே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற போது தலித்துகளுக்கு அது இடம்பெறுமா, கிடைத்து விடுமா என கேள்வி நமக்கு. அது அவரே சொல்லிட்டாரு. கிடைக்குமா? முதலமைச்சரிடம் எங்களுடைய சமூக மக்கள் தினந்தோறும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை நான் எடுத்து கூறியுள்ளேன். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. தீர்வு எதுவென்றால் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? விசிகாவுடைய கொடி கோட்டையில் பறக்க வேண்டும். அதுக்கு முதல் கட்டமாக 2026 எந்த கட்சியுடன் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைக்கிறதோ அதுல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை பெற வேண்டும். அடுத்த கட்டமாக ஆட்சியை கைப்பற்ற அப்படி படிப்படி அப்படிதான் போக முடியும் சார். துரைமுருகன் இருக்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், சமூகத்தின் தலைவர், பெரிய சமூகத்தின் வெறி பிடித்த சாதி வெறியர், பொன்முடி
தலித்துகளை கேவலப்படுத்தியவர். அதே மாதிரி தயாநிதி மாறன், தலித்துகள் நாங்கள் என்ன தலித்துகளா, எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்டவர். KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி, பொன்முடி, இப்படிப்பட்ட ஒரு சாதிய KN நேரு, இவர்கள் எல்லோருமே தலித்துகளுக்கு அது ஒரு பாரம்பரிய அதாவது சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் எப்படி இஸ்லாமிய தலைமையில் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒருங்கித்து விடக்கூடாது, அவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒன்று சேர்ந்தால் டெமோக்ரஸி வந்துவிடும், அங்கே மன்னராட்சி நடக்குது, அது வராமல் அமெரிக்காவோடு கூட்டி சேர்ந்து பலஸ்தீனத்தின் போரின் வாயிலாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸை ஒப்ரேஷன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை முகமது பின் சல்மான் உருவாக்குகிறார். இஸ்லாமிய பிரதர்ஹுட் அமைப்புகள் வந்தால் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், மன்னராட்சி ஒளிந்துவிடும். ஆகவே இங்கே என்ன நடக்கின்றது, திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இன்பநிதி, அவன் பையன் உட்காந்து கலெக்டர் பின்னாடி போய் உட்காருங்க, இதுதானே இங்கே உட்கார்ந்து தலித்துகளுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? இதை தான் நான் தொல்மாட்டு தூக்கி வீசுங்க. திருமாவளவனே, உங்கள்கிட்ட இருக்கிற MLA-க்கெல்லாம் தூக்கி வீசுங்க, நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் போராடுங்க, எங்களுக்கு பொது தொகுதியில் இடம் வேணும். இன்னொரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் போராடு, எனக்கு MP தொகுதி வேணாம். ஆரம்பத்தில் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னவர் தானே திருமாவளவன். அதே நோக்கத்தேடு, அதிகாரம் உனக்கு தேவையில்லையே, மக்கள் சரியாக ஓட்டு போடுவாங்க, உங்கள் கோரிக்கையை கொண்டு வாங்க, கொண்டு வரும்போது எங்களுக்கு அனைவருக்குமான பொது இந்து மதம்னு சொல்கிறால, அனைவருக்குமான பொது நல்லடக்க கூடம் இன்னைக்கு சென்னையில் இருக்கா இல்லையா? சென்னையில் எரியூட்டுறாங்களே, அது எல்லாத்துக்கும் மயானம் பொதுவாக தானே இருக்கு. கிராமங்களில் தனித்தனியாக இருக்கு. எல்லாத்துக்கும் நீ அர்ச்சகர்லாம் தேவையில்லடா, அர்ச்சகர் அவனே வச்சுட்டு போகிறான், நீ ஒரு கோயிலை வச்சு அவனை சாமியும் மணியாட்டிட்டு போ. நீ முதல்ல முடிவெட்டுறது எல்லாத்துக்கும் கொண்டா, சட்டம் உள்ளே திரிச்சு போடுறோம், போக்சோ சட்டத்தை மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டா. 2 முடிவெட்ட மாட்டான்னு சொன்னால் போக்சோ சட்டத்தில் போட்ட மாதிரி 3 வருஷம் செய்யும். எவனாவது வருவானா? அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு சட்டம், மழைநீர் கால்வாய் வச்சாங்களே, எல்லாரும் வச்சாங்களா இல்லையா? எவ்வளவு அழகா கொட்டி எல்லாரும் வச்சாங்களா? அதே மாதிரி நீ கொண்டு வா. திமுக முடிய 2 ஒரே தான் வெட்டணும். அவன் தலித்தா இருந்தாலும் சரி, அவன் பிராம ஐயங்காரா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரே கடை தான், எல்லா கடையிலையும் ஒரே இதுதான். இப்போ இந்திய அரசு நீ வந்து பிராமண எதிர்ப்பை மட்டும் பெருசாக்கி மற்றவன், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பறையர் சமூக மக்கள் வாழ்கிற ஒரு இடத்தில் என்ன போக மாட்டேங்குது, என்னது சப்பரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாட்டை ஆளுவது பிராமணர்ல, திராவிடம் தமிழ்நாட்டை. அதுதான் ஓண்ட தான் கேட்கிறேன், உனக்கு தான் 60. நீ பிராமணர்களை குறை சொல்லாத, அவர்கள் ஆளவில்லை, ஆள்வது நீ, அவர்களையும் ஒரு விதத்தில் ஒடுக்குகிறாய். ஆனால் 60 ஆண்டு காலம் திரு கருணாநிதி பெரியாருடைய பேரன் 1974 வயதான காலத்தில் வெற்றி ஐயா உங்களுக்குன்னு காலில் போய் சமர்ப்பிச்சிய அப்படிப்பட்ட கருணாநிதியுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் தலையில் பாடையை சுமந்து கொண்டு கழுத்து வரை தண்ணிக்கு இடமில்லாமல் என்ன செய்யறது, கடைசி மயானம் இல்லாமல் குளத்தை தாண்டி போகிற ஒரு கேவலம் இருக்கிறது. இதுக்கு என்ன விதி? இதான் திருமாவளவன்ட்ட சொல்கிறேன், திருமாவளவன் நிகழ்ச்சி மூலம் சொல்கிறேன். நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே இருங்க, ஆதரவு வேணால் கொடுங்க, எனக்கு MP வேணாம், எனக்கு MLA வேணாம், அதை வச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? உங்கள் சமூகம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அடிமையாக தான் இருக்க போகுது. அவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 44 தனி தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் 40 தனி தொகுதி இருக்குது, 7 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இந்த 44 தனி தொகுதியிலையும் போட்டிட்டு வெற்றி பெற்றாலும் எதிர்கட்சியாக கூட தமிழ்நாட்டில் வரலாம், விசிக வாய்ப்பு இருக்கு. 44 தனி தொகுதியில் நிற்கலாம். ஆமா, நிற்கலாம். 44 சமூக மக்கள் அந்த வேட்பாளரை ஒருங்கிணைந்து ஆதரவு தெரிவித்து வாக்களித்தால் 40 இடம் ஜெயிக்கலாம், எதிர்கட்சியாக வரலாம், வாய்ப்பு இருக்கு. அது 7 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. 230க்கு 44 போது கணிச்சு பண்ணுவாங்க. 234க்கு 20% மேல இருக்கு. 23 46 20%, 18% இடங்கள் நமக்கு இருக்கு. அது 39 நாடாளுமன்ற தொகுதியில் 7 தொகுதி ரிசர்வ் தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு. அது திமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கானே, அவன் எப்படி தலித்துக்காக கேட்பான்? நான் கேட்குற பதில் சொல்லுங்க. அவன் வந்து கட்சியினுடைய கொள்கையை தான் பார்ப்பான், அவன் தலித்தா தான் இருப்பான். ஆக நான் திருமாவளவன்ட்ட சொல்கிறது, இனி உங்களுக்கு MP பதவியெல்லாம் தேவையில்லை, இது முடிச்ச பிறகு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக கூட ஆகுங்க. அதுக்கு முன்பு இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டாங்க. சவுத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பல்லர் சமூக தேவேந்திர குலர் மக்கள்லாம் ஒருங்கிணைங்க, ஏனைய சாதிகளோடு நட்பை வழங்க, வன்னியர் மக்களோடு, முக்குளத்தூர் மக்களோடு, நாடார் மக்களோடு, எல்லோரோடும் உரிமைகளுக்காக நீங்கள் போராடுங்க, உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்க. திமுக 60 வருஷம் ஆயிட்டேன், 67, 77, 87, 58 வருஷம், 58 வருஷமா இரு திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு வராங்க. 7 முறை
தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக, 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டது திமுக. இதான் இப்போதைக்கு நடைபெற்று திராவிட கட்சி. ஆனா திராவிட மத்தவர்களை விட கருணாநிதி தான் செஞ்சாரான்னு கேட்க முடியும். இன்னொரு விஷயம், ஏன்னா அவர் தானே பெரியாரை பத்தி பேசுறாரு, அவர் தானே கடவுள் மறுப்பு பத்தி பேசுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா விட கலைஞர் கருணாநிதி மக்கள் செல்வாக்கில் குறைவானவர் தான். மக்கள் செல்வாக்கு அவ்வளவா அவருக்கு இல்ல. கூட்டணி மூலமாகத்தான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து இப்பொழுது அமைந்தது. இன்னைக்கு அவருடைய மன கொதிப்புல தான் அவர் சொல்றாரு, கோட்டையில் என்ன சொன்னாரு, கோட்டையில் கொடி பறக்க வேண்டும், அப்போதுதான் நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீரும். எப்படி கொடி பறக்கும்? எப்படி கொடி பறக்கும்? இன்ப நீதிக்கும் உதயநீதிக்கும் அவன் பையன் பேரன் இன்னொரு நீதி வர போறாரு. அந்த பையன் எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு கலெக்டரை பின்னாடி நிற்க வைப்பான், எவ்வளவு அதிகார வர்க்கம் இருக்கணும். சன் டிவியினுடைய குழுமம் வந்து இந்த அவர் பேர் என்னது, தயாநிதி மாறன் நாங்கள் என்ன தலித்தாண்டு சொல்றதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். மற்ற சாதியை சொல்ல முடியுமா? என்னடா நீ இவ்வளோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு கொள்கைவாதிகள். நாங்கள் ஒரு விஷயத்துக்கு நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் சார்ந்த ஒரு சமூகத்திலிருந்து 3 தலித் பெண்களை தலித்துகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். இருந்து அதே குடிசையில் தான் வாழ்கிறாங்க. எங்களுடைய சொந்தக்கார 3 பிள்ளைங்க நானே தான் நடத்துகிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு போராளி எண்ணம் கொண்டவன் நான், அந்த கொள்கை ரீதியான நான். ஆகவே கொஞ்சம் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சமநீதி அனைவருக்குமாக வேண்டும். எந்த மக்களையும், எந்த சாதியையும், எந்த மனத்தையும், பிராமண எதிர்ப்பு சரி, பிராமணரை எதிர்க்கும், பிராமண எதிர்ப்பே சரி, பிராமணர்களுக்கு அநீதி செய்ய விடக்கூடாது. அப்படி ஒரு ஆள். பிராமணியத்தை எதிருங்கள். நான் சொல்றது புரியுதா? இஸ்லாமிய பயங்கரவாதம் நடந்தால் அதை எதிருங்கள், ஹிந்துத்துவ பயங்கரவாதத்தை எதிருங்கள். ஆனால் இஸ்லாமியர்களையோ பிராமணர்களையோ ஏனைய சக ஹிந்து மக்களையோ உங்களுக்கு எதிர்க்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு சித்தாந்தம். அந்த மோசமான சித்தாந்தத்தை தான் நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஆகவே நல்ல சொல்கிறேன், தொழில் திருமாவளவனுடைய ஆசை தான் என்னுடைய ஆசையாகவும், பத்திரிகை உங்கள் ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மங்கி போய் தான் இருக்கு. விசிகா வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் 2026 திமுக ஆட்சியில் அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது. வெற்றி வந்து பெற வாய்ப்பில்லை. விசிகா வைத்துதான் போயிட்டுனா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து 2026 திமுகவின் வெற்றி தோல்வை நிர்ணயிக்கும் இடத்தில் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது தலைவர் தொல் திருமாவளவன் தான். அவரு கட்சி விட்டு வெளியேறினால் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பே கிடையாது. எதிர்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பு குறைவு. திமுக சார் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் சார். விஜயபாலன் சார் ஒரு மூத்த பத்திரிகையாளர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எந்த இதில் படிச்சீங்க நீங்கள்? ஜேர்னலிசம் படிச்சீங்க. உங்களுக்கு என்னை விட அதிகமான தெரியும். நான் என்ன சொல்கிறேன் சார், திமுகவினுடைய வாக்கு வங்கி 23% சார். 1991 ரஜு அசாசினேஷன் நடக்கும்போது திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 23. ரெண்டே தொகுதி தான். 23, 2 தொகுதி 3 தொகுதியில். இன்றைக்கு அன்றைய விட 30-33% வாக்களை கொண்டது அதிமுக. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் 77 அப்புறம் சின்ன பையன் 2 பேருக்கும் இடையில 5 முதல் 5% வாக்கு தான். அப்போ தான் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு. 1980, 84, 77 பசுங்கன்றும். ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சதவீத வாக்கள் உண்டு. அதிகரிச்சிச்சு. 40,000, 30,000, 20,000 எல்லாம் நம்ம ஆளு, நம்ம திருமாவளவன் அண்ணன்னு போடக்கூடிய இன்னைக்கு தலித் இளைஞர்கள் சவுத் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருந்து வந்து விட்டால் திமுக 70 இடங்களுக்கும் குறைந்து போய்விடும். கண்டிப்பாக 125 போன விஷயம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது. மொத்தம் 159 இடத்தை கூட்டணியில் பெற்றார்கள். திமுக மட்டும் 125 இடங்கள் தான் இருந்தது. அதிமுக பிளவுபட்டு நின்றதால் தென்பகுதியிலே அவர்கள் வாக்களிக்க மாட்டோம் மறுத்த 76 இடத்துல எடப்பாடி சுருங்கி போனார். இப்போ எடப்பாடி தனியே நின்றானா ஒன்றுமே வராது. இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் தனது சீட்டு பேரத்தை கம்ப்ளீட்டாக உற்றணும். இந்த சமூக பேரத்தை அவர் முன்னெடுக்கணும். நான் திருப்பி கேட்குறேன், திருமாவர்களே, சீட்டு பேரத்தை நீங்கள் விட்டுருங்க. உங்கள் சமூகத்து பேரத்தை நீங்கள் முன்னோக்கினால் வரலாற்றில் மற்றொரு அம்பேத்கராக உங்கள் மரணத்திற்கு அப்புறம் வரலாறு உங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கும் என்பது எனது வேண்டுகோள். இன்னொரு விஷயம், அதே போல் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள 44 தனி தொகுதியிலையும் விசிகா வந்து போட்டிடலாம். ஒன்று கூட்டணி அமைத்தும் போட்டிடலாம், இல்லை தனித்தும் போட்டிடலாம். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்குது. அந்த 7 தொகுதியிலும் இதே விசிகா வந்து ஒன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றும் அந்த 7 தொகுதியும் வாங்கி போட்டிடலாம்.
இல்ல தனித்து தேர்தலையும் சந்திக்க வாய்ப்பு அதை கூட்டணி வைத்து கொண்டு அப்படி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணலாம். ஏன்னா வன்னியர்ஸ் ஒரு அழகான யோசனை சொல்றீங்க. ஆமா வன்னியர்ஸ் வந்து இறுதி தொகுதி கேட்டிருக்காரு. ஏன் இறுதி கேட்கறீங்க? எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 44 தனி தொகுதிகளும் எங்களுக்கு கொடுங்க, நான் நிக்கிறோம் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு அந்த சமூக மக்கள் வந்து கட்டுப்பட்டு ஓட்டு போடணும். ஓட்டு போட்டா நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கோரிக்கை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை 2026 நிறைவேறும். அடுத்த கட்டமாக வந்து அந்த சமூக மக்கள் விசிகா வந்து அந்த பானை சின்னம் கிடைத்திருப்பதே அந்த கட்சிக்கு கேட்ட மிகப்பெரிய வெற்றி. அவங்க விரும்பிய அந்த சின்னம் கிடைத்திருக்கு. 2031 விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. ஸோ வந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் அந்த சமூக மக்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும். திராவிட கட்சிகளுடைய அந்த 58 ஆண்டு கால ஆட்சி பற்றியும் நல்ல புரிதல் வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு தேர்தலில் வாக்களிக்கணும். தேர்தலில் நன்றி சார். நன்றி. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.